ஸோ கைஸ், காலைல எந்திரிச்ச கண்ணோட எங்கே போயிட்டு இருந்தானே கேட்டீங்க. காலைல தூங்கி முழிக்கலை, அதுக்குள்ளே இவனுக்கு 4 கிலோ ஒரு தரமான ஸ்பாட் இருக்குது, குளிக்க போகணும் அப்படின்ட்டானுங்க. என்ன செய்ய, காலை பல் கூட தைக்கல, அப்படியே எழுந்துச்சு கூப்பிட்டுட்டானுங்க. அந்த பசங்க இருக்கானுங்க, அவனுங்க கூட தரமான ஸ்பாட்டை பார்ப்போம். ஸோ காலையிலே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த லொக்கேஷன் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா, நம்ம பார்வதிபுரத்துலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் பொலிக்கரை அப்படின்னு ஒன்று ஏரியாலாம் லொக்கேட் ஆகிருக்கு. இதுவே என் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் எனக்கே தெரிஞ்சிச்சு இந்த லொக்கேஷன். நாங்களும் இடம் தெரிஞ்ச உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே கார் எடுத்து கிளம்பிட்டோம். என்ன தெரிகிறது? நீ மனசோட கல்வெட்டா நின்ன கல்வெட்டா வெட்டி கொண்ட கோழி அழகிற என்ன ஒத்தி அழகிற வெட்டா கொஞ்சம் பழக்கிற. அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வைப்பில் கிளம்பியாச்சு. நான் போகிற இடம் எல்லாமே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேட்டும் மழை பெய்கிற மாதிரி வேற லெவலில் இருந்துச்சு. எங்களுக்கு பாதி வழியே லொக்கேஷன் தெரியல, வழி மாறி மாறி போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு சந்துக்குள்ளேயே பூந்து வண்டி வழியே எடுத்து எப்பா படாத பாடுபட்டாச்சு. நாகர்கோயில இருக்கிற ஸ்பாட்லாம் பார்க்க போறோம். கிளைமேட் செமையா இருக்கு, நல்லா மழை அடிக்கும், வேற லெவல்ல இருக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட நாங்கள் லொக்கேஷன் கிட்ட நெருங்கிட்டோம். பட் எனக்கு கிட்ட போனவொடனே வழி லைட்டாக மாறின மாதிரி இருந்துச்சு. அதனால அங்கே உள்ள அண்ணனை கூப்பிட்டு அவங்க தான் போனோம். உள்ள பசங்களும் வேற லெவல் என்ஜாயில் வந்தானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விண்டில் ஏறிட்டு காரை போட்டு அலப்பறை பண்ணிட்டு வரானுங்க. என்ன செய்யனே தெரியல இவனுங்கெல்லாம் வச்சு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். அந்த இடத்துக்கிட்ட வந்தோடனே சுற்றி எங்கள் ரைட் சைடில் வந்து தேங்காய் நராக இருக்கும். எனக்கு சரியாக தெரியல அது என்னன்ட்டு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா அந்த இடத்த பற்றி தான் சொல்லுங்கள். நீங்கள் இதுக்குள்ளே போனால் தான் அந்த நம்ம லொக்கேஷனுக்கு போக முடியும். நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்குள்ள நடந்து போயிட்டே இருந்தால் ஒரு தோப்பு வரும். அந்த தோப்புக்குள்ளே தான் இங்கே நடந்து போகிற மாதிரி இருக்கும். 2 சைடுமே உங்களுக்கு சுற்றி மரம் தான், வேறு லெவலில் இருக்கும். சுற்றி உள்ள நிழல் மட்டும்தான் இருக்கும். நம்ம வெளியிருந்து நடந்து போகும்போது சுற்றி 2 சைடு வாழைத்தப்போ தான் இருந்துச்சு. கிளைமேட்டு வேற லெவலில் இருந்துச்சு. கைஸ், ஒரு வழியாக அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. எங்களுக்கே லொக்கேஷன் தெரில, நிறைய வாட்டி மேப் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஊரில் ஒரு பையனை கூப்பிட்டு அவன் தான் எங்களை கூப்பிட்டு போனான். குளிக்காமல் என் மூஞ்ச பார்க்க எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஒரு தோப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே வழியை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஊர் பசங்க சப்போர்ட்லாம் வர முடியாது. ஆனால் ஸ்பாட்டு தரமான ஸ்பாட்டு, வேறு லெவலில் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போயிட்டே இருந்தாலும் நீங்கள் அந்த லொக்கேஷனை நேராகவே பார்த்துடலாம். உங்களுக்கு நேருக்கு நேராகவே அந்த குளம் இருக்கும். தண்ணியை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ரொம்பவும் க்ளீனாகவும் உள்ளே இருக்கிற எல்லாமே நீட்டாகவும் இருந்துச்சு. தண்ணியை பார்த்தோன்னே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்லேருந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. தண்ணியும் வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே ஆழமும் கம்மியாகவும் இருந்துச்சு.
நமக்கு இந்த தண்ணியில் தான் நின்று பழக்கமே கிடையாது. டக்குன்னு குதிக்க சொல்லிட்டானுங்க, நானும் குதிச்சிட்டேன் அவசரப்பட்டு. ஆனால் உள்ள அந்த அளவுக்கு ஆழம்லாம் இல்லை, அதனால ஏதோ ஒரு இதில் பொழைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. உண்மையை சொல்லணும்னா இது பசங்களுக்கு ஏற்ற தரமான ஸ்பாட்டு. உண்மையிலே ப்ரைவேட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் நேச்சரும் கூலிங்கும் செமையாக இருந்துச்சு. உண்மையிலே தரமான ஸ்பாட்டு, வேற லெவலில் இருக்கு. தண்ணியை பற்றி எப்படி கிளியராக இருக்கு பார்த்தீங்களா, உள்ள இருக்கிறது கூட நல்லா தெரியும். வேற லெவலில் இருக்கு ஸ்பாட்டு, உண்மையிலே வேற லெவல் ஸ்பாட்டு. உள்ள கொண்டு வராதா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான், வேறு லெவலில் இருந்துச்சு தண்ணி. அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு குளியலை போட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள்.